ஒருத்தரோட சுயநலத்தினால ஒரு பையனோட உயிர் பரிதாபமாக போச்சு. கேரளா பாலக்காட்டில் பிரவீன் ஒரு 22 வயசு பையன். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அந்த பையன் லவ் பண்ணுற பொண்ணை பார்க்கறக்காக அந்த பொண்ணோட வீட்டு பக்கம் போகிறான். இந்த வீட்டுக்கு போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஏரியா, அதாவது வயல். இவன் ஜாலியாக அந்த பொண்ணு கூட அப்படியே ஃபோன் பேசிட்டே போயிட்டு இருந்திருக்கான். கீழே வந்து பன்னிக்காக ஒரு எர்த்து கம்பி போட்டு வச்சிருந்திருக்கான். இவன் ஃபோன் பேசிட்டே போகிறனால அதை கவனிக்கல. இந்த பையன் தெரியாமல் அதில் காலை வச்சிடறான். பயங்கரமாக சாக்கடிக்குது, கத்துன்னு கத்துறான். அந்த பொண்ணு லைன்லேயே இருக்குது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன்கிட்ட இருந்து எந்த ஒரு சவுண்டுமே வரல. பொண்ணு என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப நேரமாக கேட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே கால் கட் பண்ணிவிட்டு இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் லேட் நைட்னால யாருமே ஃபோன் எடுக்கல. காலையில் 4 மணி போல் அங்கே 2 பேர் நடந்து போயிருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளத்துக்கிட்ட இந்த பையன் கடந்திருக்கான். இவங்கெல்லாம் நினச்சாங்க யாரோ குடிச்சிட்டு படுத்திருக்கான் போல அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. ஆனால் பக்கத்தில் போகும்போது தான் தெரியுது அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. போலீஸ் உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க. அப்புறம் இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. இப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி இவங்களை நிறைய டைம் வார்ன் பண்ணியிருக்காங்க. இவங்க லவ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. இந்த பையனை நிறைய டைம் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லி சந்தேகப்பட்டு போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறாங்க. எல்லாருமே இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிற டைமில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த பையன் சாக்கடிச்சு தான் செத்து போனான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. போலீஸ் மறுபடியும் அந்த ஊர்க்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போதான் தெரிய வருது இங்கே பன்னிக்காக ட்ராப்பெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. போலீஸ் மோப்ப நாயெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுறாங்க. அங்கே ஒரு வயல்கிட்ட நடக்கிற வழியில் ஒரு எர்த்து கம்பி இருக்கிறத நாய் மூலியமாக வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அந்த வயலோட ஓனரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. வயலோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் தான் எர்த்து கம்பி வச்சோம், நாங்கள் பன்னிக்காக தான் வச்சுருக்கோம், எங்களோட வயலை நாசம் பண்ணிடும், அதனால தான் வந்து நாங்கள் பன்னி இந்த சைடே வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக தான் எர்த்து கம்பி வச்சோம். தெரியாமல் இந்த பையன் வேற மாட்டி செத்து போயிட்டான். இந்த பையனுக்கு எங்கனால தான் இப்படி ஆச்சுன்னு வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு தான் இந்த பையனை நாங்கள் தூக்கி அந்த குளத்துக்கிட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்கிறாங்க. போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எர்த்து கம்பி வச்சது ரொம்பவே தப்பு, அதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கள 1 வருஷத்துக்கு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி சம்பவம் இந்த பையனுக்கு மட்டும் நடக்கலை, இன்னும் நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. ஆனால் எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்களை பற்றியெல்லாம் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்ட் இன் பீஸ் பிரவீன்.